வெல்கம் டு இல்டாஸ் கிச்சன். எனக்கு சூப்பரான ஒரு ரெசிபி ஒன்று பார்க்க போகிறோம். பூ வாழை புட்டு உடம்புக்கு ரொம்ப நல்லது. எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஒரு நாள் செய்து கொடுங்க, அதை டெய்லி இதை கேட்பாங்க. ஃபஸ்ட்டு எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். நான் ஒரு கப்பில் ரவை எடுத்துருக்கேன். வறுத்த ரவையோ வறுக்காத ரவையோ இருந்தாலும் நம்ம வறுத்துக்கலாம். எந்த கப்பில் வேணால் எடுத்துக்கலாம். இந்த கப்பில் எடுத்துருக்கேன், எந்த கப்பில் வேணால் எடுத்துக்கலாம். அதே கப்பில் ஒரு 1/4 கப் வந்து நெய் எடுத்திருக்கேன். நீங்கள் 2 டேபிள் ஸ்பூன் கூட நீங்கள் நெய் சேர்த்துக்கலாம், கம்மியாக கூட சேர்த்துக்கலாம். இப்போது நல்லா வாசனை வர வரைக்கும் நல்லா ஒரு 3 நிமிஷம் வறுத்துக்கலாம். நல்லா வாசனை வரும். அப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். பாருங்கள், இங்கேயே இருந்து கை விடாமல் அப்படியே நல்லா பொன்னிறமாக ரவையை வறுத்துக்கலாம். வறுத்துட்டு இன்னொரு பிளேட்டில் வந்து அதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இன்னொரு பிளேட்டில் கொட்டிடலாத, அதை நல்லா ஆறட்டும். இதுக்கு வந்து நல்லா பழுத்த பழம், நான் நேந்திரம் பழம் எடுத்திருக்கேன். பழுத்த பழம் இருக்குது, அதை வேஸ்ட் பண்ணாமல் நான் யூஸ் பண்ணிக்கிறேன். உங்கள்கிட்ட சாதாரண இந்த மாதிரி பழம் தான் 3 கூட எடுத்துக்கலாம். நான் கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்கிறேன், நீங்கள் 2 கூட சேர்த்துக்கலாம். பாருங்கள், இன்னும் பாதி தான் எடுத்துக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் கையில் நல்லா மசிச்சு விட்டுக்கலாம். கை தான் வசதியாக இருக்கும். கையில் நல்லா மசிச்சு விட்டுக்கலாம். பாருங்கள், இல்லை கரண்டிலையும் நீங்கள் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிட்ட பிறகு பாருங்கள், இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிட்ட பிறகு எந்த கப்பில் நம்ம ரவை எடுத்தோமோ அதே கப்பில் 1 கப் வந்து வெல்லம் எடுத்துக்கலாம், இல்லை நாட்டு சக்கரை எடுத்துக்கலாம், கருப்பட்டி எடுத்துக்கலாம். நல்லா எதுவுமே இல்லாத கல் மண் இல்லாத நல்லா சேர்த்துக்கலாம். கூட 2 ஏலக்காவை தட்டி சேர்த்துக்கலாம். இப்போது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அந்த வெல்லம் வந்து எல்லா இடத்துலையுமே பரவணும். வெல்லம், ஏலக்காய் அதெல்லாம். இப்போ கூட வந்து துருவின தேங்காய் எடுத்துக்கலாம். நான் கொஞ்சம் அதிகமாகவே எடுத்துக்கிறேன். நீங்கள் கம்மியாக கூட 1/4 கப் கூட எடுத்துக்கலாம். நான் அதிகமாக எடுத்துருக்கேன். இன்னும் ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். வெல்லம் அப்புறமா தேங்காய் அதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு, இப்போ முக்கியமானது வாழை இலை எடுத்துக்கலாம். இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு அது மேலே நெய் அப்ளை பண்ணிக்கிறேன், தடவிக்கிறேன். இப்போ தேவையான அளவு வச்சு கொழுக்கட்டை மாதிரி இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி இதே போல் எல்லாத்தையுமே செய்து எடுத்துக்கலாம். பாருங்கள், நீங்கள் வாழை இலை வாங்கி இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதே போல் எல்லாத்தையுமே பண்ணி வச்சுட்டேன், செய்து வச்சுட்டேன். ஏற்கனவே ஸ்டவ்வில் இட்லி பாட்டில் தண்ணி கொதிக்குது, அது மேலே இதை வச்சிடலாம். இப்போது ஒரு 3லேருந்து 5 நிமிஷத்துக்குள்ளே நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம், ஸ்டீம் பண்ணி எடுத்துக்கலாம். 5 நிமிஷம், அதிகபட்சம் 5 நிமிஷம் போதும், அதுக்கு மேலே வேணாம். ஏன்னா எல்லாமே வெந்தது ஏற்கனவே, ரவையெல்லாம். 5 நிமிஷத்துக்கு அப்புறம் திறந்து பார்க்கலாம். ரொம்ப வாசனை, இது வேகும் போது அவ்வளோ வாசனையாக இருக்கும். வாழை இலை வாசனை, வெல்லம் வாசனை, வாழைப்பழம் வாசனை, தேங்காய் வாசனை ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் ஒரு முறை செய்தீங்கன்னா அடிக்கடி செய்வீங்க. ரொம்ப வாயில் வச்சு நம்மளை வழுக்கிட்டு போவோம். பாருங்கள், நம்ம பிரித்து பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. இது சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் பெரிய சைஸ் வந்து அளவில் வந்து வாழை இலை கட் பண்ணி கூட செய்யலாம். இந்த மாதிரி இருக்கும், சின்ன சின்னதாக ரொம்ப நல்லாயிருக்கும். மேலே சும்மா தேங்காய் வச்சுருக்க ஒரு அழகுக்காக அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இது ரொம்ப நல்லது உடம்புக்கு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாருங்கள், இது கொஞ்சம் பெருசாக பண்ணியிருக்கேன். பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.